வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்திலேருந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க். இதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து 44வது பக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் மாதத்தில் 44வது பக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சர்வதேச நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உடல்நல பாதிப்பு காரணமாக பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜப்பானின் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரான பிரதமர் ஷின்சோ அபே அதிக காலம் பிரதமர் பதவி வகித்தவர் என்ற பெருமையை கொண்டுள்ளவர். ஸோ ஜப்பானோட பிரதமர் ஷின்சோ அபே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால பதவி விலகிட்டார். இவர் வந்து அதிக காலம் வந்து பிரதமராக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து லிபரல் ஜனநாயக கட்சியோட தலைவராக இருந்தவர். ஸோ அடுத்து பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு ஆப்பிரிக்காவை வைல்டு போலியோ வைரஸ் இல்லாத கண்டமாக ஆகஸ்ட் 25 அன்று அறிவித்துள்ளது. போலியோ வைரஸ் இப்போது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் மட்டுமே காணப்படுகிறது குறிப்பிடத்தகுந்தது. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆப்பிரிக்காவை வந்து வைல்டு போலியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வைரஸ் இல்லாத கண்டமாக வந்து அறிவிச்சிருக்கு. இப்போ போலியோ வைரஸ் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஆப்பிரிக்காலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜனநாயக கட்சியின் சார்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளராக ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. ஸோ அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் யாருன்னா ட்ரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளர் யாருன்னா வந்து ஜோ பைடன். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பாகிஸ்தான் கடற்படைக்காக சீனா தயாரித்து வரும் 4 அதிநவீன டைப் 054 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களில் முதல் கப்பல் தயாராகிவிட்டதால் அதன் தொடக்க விழா சீனாவில் நடைபெற்றுள்ளது. ஸோ பாகிஸ்தான் கடற்படைக்காக சீனா வந்து தயாரிச்சுட்டு வராங்க. என்ன தயாரிச்சுட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி 4 வந்து பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் வந்து தயாரிச்சுட்டு வராங்க. இதோட முதல் கப்பல் தயாரிச்சதுனால தொடக்க விழா வந்து சீனாவில் நடந்திருக்கு. யாருக்காக ரெடி பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் கடற்படைக்காக ரெடி பண்ணுறாங்க. அடுத்தது, 12 வயது மற்றும் அதற்கு அதிகமான வயது குழந்தைகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் கண்டிப்புடன் கூறி வருகிறது. 12 வயசு இல்லை அதுக்கு மேலே வந்து குழந்தைகள் வந்து கட்டாயம் முகக்கவசம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது, இணைய தொழில்நுட்ப நிறுவனங்களான ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் ஆகியவை பிரசுரிக்கும் செய்திகளுக்கு அந்த செய்திகளை தயாரித்த செய்தி நிறுவனங்களுக்கு ராயல்டி கட்டணம் வழங்குவதற்கான சட்டத்தை உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலிய நாடு ஏற்றுள்ளது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக், கூகுள் இவங்க வந்து கொடுக்குற செய்திகளுக்கு அந்த செய்திகளை தயாரித்த செய்தி நிறுவனங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராயல்டி கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு நாடு வந்து இயற்றியிருக்கு. அந்த நாடு வந்து ஆஸ்திரேலியா. அடுத்தது, துருக்கியின் கருங்கடலில் பெரிய அளவில் இயற்கை எரிவாயு இருப்பதை கண்டறிந்துள்ளதாக அந்த நாட்டின் அதிபர் எர்டோகன் அறிவித்துள்ளார். துருக்கியின் துளையிடும் கப்பலான ஃபாத்திக் சுமார் 3200 கோடி கன மீட்டர் இயற்கை எரிவாயுவை கண்டுபிடித்துள்ளது. இந்த இயற்கை எரிவாயு 2023ஆம் ஆண்டு பொது பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஸோ துருக்கியோட கருங்கடலில் பெரிய அளவில் இயற்கை எரிவாயு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கதா துருக்கியோட அதிபர் எர்டோகன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட துளையிடும் கப்பல் ஃபாத்திக் அப்படிங்கிறது தான் இந்த எரிவாயு வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து 2023 வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஈக்குவட்டோரியல் கினியா பிரதமராக வந்து பிரான்சிஸ்கோ ஆசு நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஈக்குவட்டோரியல் கினியாவோட பிரதமராக வந்து பிரான்சிஸ்கோ ஆசு வந்து அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஈக்குவட்டோரியல் கினியாவோட தலைநகரம் வந்து மலாபோ. நாணயம் வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் சிஎஃப்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, சிஎஃப்ஏ ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய அதிபராக வந்து தியோடன் ஓபியாங் அப்படிங்கிறவர் இருக்கார்.
அந்த தியோடர் ஓபி அங்கே மாறிட்டார். இப்போ வந்து ஃப்ரான்சிஸ்கோ ஆசு அப்படிங்கிறவர் நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் மலாப்போ. அடுத்தது, மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள ஜிண்டா எனப்படும் இராணுவ அரசின் தலைவராக அந்த நாட்டின் இராணுவ உயர் அதிகாரி அசிமி கோய்டோ தன்னை அறிவித்து கொண்டுள்ளார். ஸோ மேற்கு ஆப்பிரிக்க நாடு மாலி, இதில் வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது வந்து இராணுவ அரசு தான் வந்து கைப்பற்றிருக்கு. ஜிண்டா அப்படிங்கிற ஒரு இராணுவ அரசு தான் கைப்பற்றிருக்கு. அந்த நாட்டோட இராணுவத்தில் இருக்க உயர் அதிகாரி அவரோட பேர் வந்து அசிமி கோய்டா அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து தலைவர் அப்படி சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டாரு. அடுத்தது, ஆஸ்திரேலிய மக்களுக்கு கோவிட்-19க்கான ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என அந்த நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். கோவிட்-19க்கான ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி இலவசமாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. மார்டிர் காசம் சொலாமானி என்ற பெயரில் 1400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலத்தில் உள்ள இலக்கை தாக்க வல்ல பாலஸ்டிக் ஏவுகணையை ஈரான் நாடு வெற்றிகரமாக சோதிச்சிருக்கு. ஒரு ஏவுகணையை வந்து சோதிச்சிருக்காங்க. அந்த ஏவுகணை வந்து நிலத்தில் இருக்கிறது வந்து இலக்கு வந்து பார்த்து வந்து தாக்கும். அது வந்து பாலஸ்டிக் ஏவுகணை. இதை வந்து ஈரான் நாடு வெற்றிகரமாக வந்து சோதிச்சிருக்காங்க. ஒரு 1400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து தாக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதோடைய பேர் வந்து மார்டிர் காசிம் சலாமானி அப்படிங்கிறது. இதை ஈரான் நாடு வந்து சோதிச்சிருக்காங்க. அடுத்தது, மாலியில் அதிபர் இப்ராஹிம் பூபக்கர் கெய்டாவின் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம். அது யாரோட ஆட்சியை வந்து கைப்பற்றினுச்சு அப்படின்னா மாலியில் வந்து இப்ராஹிம் பூபக்கர் கெய்டாவோட ஆட்சியை வந்து இராணுவம் வந்து கைப்பற்றியிருக்கு. அடுத்தது, அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் தனது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக ஊடக செயலராக சப்ரினா சிங் என்ற இந்திய அமெரிக்கரை நியமித்துள்ளார். அமெரிக்காவில் முக்கிய அரசியல் கட்சி சார்பில் போட்டியிடும் துணை அதிபர் வேட்பாளரின் ஊடக செயலராக இந்திய அமெரிக்கர் ஒருவர் நியமிக்கப்படுவது இதுவே வந்து முதல் முறை. அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடுறது யாருன்னா கமலா ஹாரிஸ். இவங்க வந்து இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு இந்திய அமெரிக்கரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சப்ரினா சிங். அடுத்து வந்து ஆப்ரஹாம் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சமாதான உடன்படிக்கை ஆகஸ்ட் 17ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்டது. யாருக்குன்னா ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஆப்ரஹாம் ஒப்பந்தம். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அபுதாபியின் பட்டத்து இளவரசர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துணை உச்ச தளபதி ஷேக் முகமது பின் சயத் இவங்கெல்லாம் வந்து இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா பாலஸ்தீனிய நிலங்களை மேலும் இணைப்பதை இஸ்ரேல் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் மத்தியஸ்தரா அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ஜான் ட்ரம்ப் வந்து செயல்பட்டார். இதில் வந்து மத்தியஸ்தராக இருந்தது வந்து ட்ரம்ப்பு. ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன நிலங்களை மேலும் இணைக்கிறத வந்து நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது, சலிவா டைரக்ட் என்ற பெயரில் உமிழ்நீர் மூலம் கொரோனாவை கண்டறியும் எளிய சோதனை அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை முறை ஏல் பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரி விஞ்ஞானிகளான நாதன் குரூபாக் மற்றும் அன்னே வில்லி ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ உமிழ்நீர் மூலமாக கொரோனாவை கண்டறிகிற ஒரு சோதனை வந்து எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவில் சலிவா டைரக்ட் அப்படிங்கிற பேரில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான நல்லுறவு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இரு நாடுகளுக்கும் இடையே தொலைபேசி சேவை தொடங்கப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து தொலைபேசி சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானிக்கு பாகிஸ்தான் அரசு அந்த நாட்டின் உயரிய விருதான நிஷான்-ஏ-பாகிஸ்தான் என்ற விருதை வழங்கி கௌரவித்திருக்கு. ஸோ பாகிஸ்தானோட உயரிய விருது வந்து நிஷான்-ஏ-பாகிஸ்தான். இதை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சையத் அலி ஷா கிலானி அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. வயசு வந்து 90 வயசு ஆகுது அவருக்கு. இவர் வந்து காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆரோ-2 என்ற பெயரில் ஏவுகணை இடைமறிப்பு ஏவுகணை வந்து இஸ்ரேல் நாடு வெற்றிகரமாக வந்து சோதிச்சிருக்கு. ஆரோ-2 அப்படிங்கிற பேரில் வந்து இஸ்ரேல் நாடு வந்து சோதிச்சிருக்கு. அடுத்தது,
இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ராஜ்ஜிய ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேலுடன் ராஜ்ஜிய உறவு மேற்கொள்ளும் முதல் வளைகுடா நாடு வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்ததாக சொல்கிறாங்க. ராஜ்ஜிய ஒப்பந்தம் வந்து இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் பட்டியலில் அமெரிக்காவை தாண்டிய சீனா. ஃபார்ச்சூன் இதழ் ஆகஸ்ட் 10 வெளியிட்ட உலகத்தின் மிகப்பெரிய 500 தொழில் நிறுவனங்களின் பெயர் பட்டியலில் 133 சீன தொழில் நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து அந்த நிறுவனங்களுக்கான பட்டியலில் அமெரிக்காவை தாண்டி வந்து சீனா பேருக்கு. இதில் வந்து ஒரு 500 தொழில் நிறுவனங்களோட பேர் வச்சுருந்தாங்கன்னா அதில் 133 வந்து சீன தொழில் நிறுவனங்களே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஹாங்காங் நிறுவனங்கள் சேர்க்கப்பட்ட சீன பெருநில பகுதியின் தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை 124. அமெரிக்கான்னு பார்க்கும்போது 121 தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அது சீனா வந்து நிறைய வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கலிஃபோர்னியாவின் செனட்டராக உள்ள கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க வந்து துணை அதிபராக வந்து போட்டியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வேட்பாளராக இருக்காங்க. கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது அவங்களோட பேர். அடுத்து ஸ்புட்னிக் 5 என்ற பெயரில் ஸ்புட்னிக் 5 என்ற பெயரில் நாவல் கரோனா வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசிக்கு ஒழுங்குமுறை ஒப்புதல் வழங்கிய உலகின் முதல் நாடாக ரஷ்யா உருவாகியுள்ளது. ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு தடுப்பூசி, கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி. இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்க உலகத்தோட முதல் நாடாக வந்து ரஷ்யா வந்து உருவாகியிருக்கு. இந்த தடுப்பூசியை மாஸ்கோவில் இருக்க கேமலாயா இன்ஸ்டியூட் தயாரிச்சிருக்கு. இந்த தடுப்பூசி 2 ஆண்டுகள் வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு. ஸ்புட்னிக் அப்படிங்கிறது ரஷ்யாவால் 1957ஆம் ஆண்டு விண்ணுக்கு செலுத்தப்பட்ட உலகின் முதல் செயற்கைக்கோள். ஸ்புட்னிக் அப்படிங்கிறது ரஷ்யாவால் 1957ஆம் ஆண்டு விண்ணுக்கு செலுத்தப்பட்ட உலகத்தோட முதல் செயற்கைக்கோள் வந்து ஸ்புட்னிக் தான். ரஷ்யா வந்து 1957 அனுப்புனாங்க. இதுதான் வந்து பேர் வச்சுருக்காங்க ஸ்புட்னிக் 5 அப்படின்னு சொல்லிட்டு கரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசிக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்தோனேஷியாவோட மவுண்ட் சினாபுங் எரிமலை ஆகஸ்ட் மாதம் 10 வெடிச்சிருக்கு. ஸோ இந்தோனேஷியாவோட மவுண்ட் சினாபுங் எரிமலை வந்து ரீசெண்டாக வெடிச்சிருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கிழக்கு ஐரோப்பிய நாடான பெலாரஸில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அலெக்சாண்டர் லுகஷென்கோ தொடர்ந்து 6வது முறையாக ஜெயிச்சிருக்காரு. கிழக்கு ஐரோப்பிய நாடு பெலாரஸ், இங்கே வந்து அதிபர் தேர்தல் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவர் வந்து அலெக்சாண்டர் லுகஷென்கோ அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து 6வது முறையாக வந்து ஜெயிச்சிருக்காரு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நிகழ்ந்த வெடி விபத்துக்கு பொறுப்பேற்று அந்த நாட்டு பிரதமர் ஹசன் திசாப் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. லெபனானோட தலைநகர் பெய்ரூட்டில் வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த நாட்டோட பிரதமர் ஹசன் தியாப் அப்படிங்கிறவர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. 4வது முறையாக இலங்கை பிரதமராக ராஜபக்ஷே பதவி ஏற்றுக்கிட்டாரு. இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவிலும் சீன நிறுவனங்களின் டிக்டாக், விசாட் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் நடந்த 16வது நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷே தலைமையிலான இலங்கை பொதுமக்கள் முன்னணி கட்சி அபார வெற்றி பெற்றிருக்கு. அதனால் மஹிந்த ராஜபக்ஷே வந்து இலங்கை பிரதமராக மறுபடியும் வந்து பதவியேற்றிருக்காரு. சில இன்னொரு கூடுதல் தகவல்கள் இருக்காங்க. கரோனா வைரஸ் பரவல் அச்சத்துக்கு மத்தியில் உலகத்தில் முதல் முறையாக தேர்தல் நடத்தின நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இலங்கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு இதுலேயும் வந்து அவங்க தேர்தல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் மவுஸை உருவாக்கியவர்களில் ஒருவரான வில்லியம் இங்கிலீஸ் என்பவர் காலமானார். ஸோ கம்ப்யூட்டர் மவுஸை உருவாக்குறதுல ஒருத்தர் வந்து வில்லியம் இங்கிலீஸ், அவர் வந்து இறந்து போயிட்டார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர புதிய சுகாதார ஆணையராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் தாவே ஏ சோஷி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தோட புதிய சுகாதார ஆணையராக ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பேர் வந்து ஏ சோஷி. லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட்டில் துறைமுக கிடங்கில் சுமார் 6 ஆண்டுகளாக வைக்கப்பட்ட 2750 டன் மதிப்பிலான அம்மோனியம் நைட்ரேட் மருந்து வெடித்தது. இந்த விபத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வந்து 70 பேர் வந்து இறந்திருக்காங்க, 3000க்கு மேலே வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை நிற படிக வேதிப்பொருள். இது வந்து தண்ணீரில் வந்து கரையக்கூடியது. வணிக வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது.
ஸோ இது வந்து வச்சுருந்த ஒரு கிடங்கு தான் வந்து வெடிச்சிருக்கு. லெபனான் நாட்டோட தலைநகர் பெய்ரூட்டில் வந்து வெடிச்சிருக்கு. அடுத்தது, பாகிஸ்தானின் டான் டிவி என்ற பிரபல செய்தி தொலைக்காட்சி ஆகஸ்ட் 3 அன்று திடீரென்று சில நிமிடங்கள் ஹேக் செய்யப்பட்டு இந்திய தேசிய கொடி திரையில் தோன்றியது. பாகிஸ்தானோட டிவி வந்து டான் டிவி, இதில் வந்து ஹேக் பண்ணி இந்திய தேசிய கொடி வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வந்து தோன்றியிருக்கு. கயானா நாட்டோட தலைவராக முகமது இர்ஃபான் அலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ கயானா அப்படிங்கிற ஒரு நாட்டோட அதிபராக முகமது இர்ஃபான் அலி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த நாட்டோட தலைநகரம் ஜார்ஜ் டவுன். நாணயம் வந்து கயானா டாலர். பராக்கா எனும் பெயரில் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளின் முதல் அணு உலை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அபுதாபியில் அமைந்துள்ள இந்த அணு உலை 1400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்டது. இதனை தென் கொரியாவின் கொரியா எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் உதவியுடன் அந்த நாட்டின் எமிரேட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி கார்ப்பரேஷன் உருவாக்கியுள்ளது. ஸோ பராக்கா அப்படிங்கிற பேரில் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளோட முதல் அணு உலை வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அபுதாபியில் இந்த அணு உலை அமைந்திருக்கு. 1400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்டது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் பார்க்கலாம். நன்றி.